கலிமத்தை தௌஹீதை சொன்ன தமிழகத்துல சொன்ன அந்த ஆலிம்கள்ல இந்த சில பிரிவில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லை. காசு பணம் புகழ் அந்தஸ்து போயிட்டாங்க. எவ்வளவு இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு ஆள் ஹாமிது பக்ரின்னு ஒரு ஆள் காய் பண்ணத்தை சார்ந்தவர் பிரிவில் இருக்கிறாரா அப்படி பேசுவார். அம்மா சொல்லுகிறான் பாரு எங்க அல்லாஹ்க்கு தலையாளர் கிடைக்கிறாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் அப்படி கிடைக்கிறார். ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் மௌலாய ஸல்லி வ தலிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹி மின் நரகத்துக்கு செய்யலா இல்லையா? எவ்வளவு முடிவெடுக்க முடியும்? தூய்மை வந்து சொன்னியா இல்லையா? இந்த பிஜே சகாக்கள் சொல்லிச்சா இல்லையா? டிஎன்டிஜியோட சகாக்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் விட்டா இன்றைக்கு எப்படி போயிட்டாங்க? தனிப்பட்ட தாக்குதல் நினைக்கக்கூடாது. அவங்க வழிகட்டி கூட சொல்லணும். மறைஞ்சு செஞ்சா ஒரு கணக்கு. ஒரு காரியத்தை மறைஞ்சு இயக்கத்தில் செய்யறாங்க, அங்க நின்று போறாங்க, வெக்கப்பட தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், வீட்டுல ஓதிட்டு வர்றாங்க, அது ஒரு கணக்கு. பகிரங்கமா இருந்து லைவ் கொடுக்குறாங்க, வீடியோ எடுத்து வெளியே போடுறாங்க, இப்படி சொந்தவாதி அப்ப அப்படி பார்க்கிறோம். அது போல வேலூர் சைத்தான் இப்ளீஸ் RSS கைக்கூலியாக பிஜேபி கைக்கூலியாக இருக்கக்கூடிய வேலூர் சைத்தான் இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சுட்டு ஒன்னா நம்ம சைத்தானா இருக்கிறாங்க இல்லையா? பிஜேபியில சிறுபான்மை பிரிவுல இருந்துக்கிட்டு ஒன்னா நம்ம ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறானா இல்லையா? முஸ்லீம் இஸ்லாத்தோடு போயிட்டான். காஃபி இறைமறுப்பாங்க. சாமிக்கு போறான், பரிவர்த்தனை கட்டுறான், கும்பிடுறான், எம்மதம் சம்மதம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போன காஃபிர். இவன் யாரு? இவன் வேலூர் செய்தான். அப்புறம் அவன் கீர்த்தி எழுதினான். தமிழ்நாட்டு ஜமாத்தில் இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு செய்தான். இன்றைய பிஜேபியுடைய கைக்கூலியா காசு பணம் வருஷம் அமௌண்ட் போயிட்டு இருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பணம் காசு பதவி கேண்டி போயிட்டானா இல்லையா? அப்புறம் பார்க்கிறோம் எவ்வளவு எடுத்து தௌஹீத் வாதி இதை பயன் பண்ணாங்கன்னு நினைச்சீர்களோ எல்லா சைத்தான்களுடைய இறுதி முடிவு என்ன? கண் கூட பார்த்துட்டு இருக்க முனாஃபிக்கை நயவஞ்சகனா போயிட்டாங்க என்று சொன்னால் சொர்க்கவாதியா? யாருக்கு உத்தரவில்லை? பேசக்கூடிய எனக்கு உத்தரவில்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கு உத்தரவில்லை. ஈமான் இஸ்லாத்திலே இருந்து மரணிப்பார், கொள்கையில நிற்பார். அல்லாஹ் சொல்ற கொள்கையில ஏறி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களா அன்றி மரணிக்காதீர்கள். ஏகத்துவ கொள்கையிலே சத்திய மார்க்கத்திலே இஸ்லாமியர்களாக இருந்து மரணியுங்கள். தனக்கு மரணம் வந்த பொழுது யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார். இவருடைய பிள்ளைகளை யாக்கூப் நபிக்கு மரணம் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார். நபியுடைய குழந்தைகள் அழைத்து நபி கேட்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் மரணம் இருக்கும் போது மூத்தா போயிடுவோம் அப்படிங்கிற உள்ளத்துல ஒரு அச்சம் வரும்போது கேட்கிறாரு. இந்த அருமை மக்களே, நீங்கள் எனக்கு பேர் யாரை வழங்கினீர்கள்? தூய்மைவாதிகளாக இருப்பீர்களா? பரிசுத்தவாதிகளாக இருப்பீர்களா? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வழங்கினீர்கள்? பிள்ளைகள் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற இறை தூதர்கள் எந்த ஒரு இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹ்வுக்கு ஒரு காலத்திலும் இணை கற்பிக்க மாட்டோம். கல்லு, மண்ணு, கற்சிலைகள், குடிமரம், அது இது தகவலை தாய்த்து சொல்லி கண்டதை காட்சி கொண்டதை கொள்ளைன்னு சொல்லி கடவுள் தூண்ல இருப்பாரு, தூண்ல துரும்புல இருப்பாரு ஒரு பொய்சித்தான சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இறைவர்கள் கடவுளாக்கக்கூடிய கொள்கையில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னாங்களே யாக்கூப் நபியிடத்துல. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அல்லாஹ் பேரை யாரையும் வழங்காத, மூட பழக்க வழக்கத்தை நம்பாத, சூனியம் கிடையாது, ஜோசியம் கிடையாது, செய்தியம் கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை, ஃப்ராடு வேலை, ஹதீஸ்கள்ல வந்தாலும் அதெல்லாம் போடுவாரு, இதை யூதர்கள் புகுத்தி விட்டாங்க என்று சொல்லி சூனிய செய்வன அது இதெல்லாம் ஒவ்வொரு கட்டிடுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கவில்லை. நபிகள் நாயகத்தை கேள்விப்பட்ட யூதர்கள் கட்டிவிட்ட ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமாக அறிவிப்பை பதிவு பண்ணி விட்டாங்க. இதை போர்வாடு இருக்கிறது. நபிகள் நாயகத்தை திருக்க நாட்டுறாங்க. செய்யாதத செஞ்சாங்கிறாரு, செஞ்சதை செய்யலாங்கிறாரு. ஆயிஷா நாயகி இதெல்லாம் மனைவிகளுக்கு உடலுறவு கொள்ளலாங்கிறாரு. கொல்லாமலை கொண்டுட்டு கொள்ளல, செஞ்சுட்டு செய்யல, செய்யாம இல்லைங்கிற மாதிரிலாம் ஹதீஸ் வருது. அறிவிப்பால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஓரம் கட்டி வைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள்ல இருந்து இந்த முகமதை நான் பாதுகாப்பேன். எந்த ஒரு ஐக்கியத்திலும் பண்ண முடியாது. இவர் நபி, இவரை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் உத்தரவை செஞ்சுட்டான். அதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு சஹாபியத்துல மதீனாவுல நான் தூங்க போறேன், எனக்கு யார் பாதுகாப்பு அளிப்பாங்க? ஒரு சஹாபி, நான் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன்.
மனிதர்களில் இருந்து மனிதர்களுடைய தீங்கில இருந்து முகமது நான் பாதுகாப்பேன் உடனே அதன் பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வாயில் காப்பாளர்களும் வைக்கல. குர்ஆன் வசனம் அல்லாஹ் படிச்சு அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான், இனிமே அல்லாஹ்வாய் நான் உங்களை பாதுகாப்பேன். அபூ ஜஹல் உத்பா ஷைபா காபில் பையன் யார் வந்தாலும் உங்களை தொட முடியாது என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்த பிறகு இந்த வாயில் காப்பாளர்களை வைக்கவில்லை என்று பார்க்கணும்னு சொன்னா புரிந்துகிறோம். தூய்மைவாதிகள் வேஷம் போடுவது கூடாது அப்படின்னு சொல்லலாம். யார் தூய்மைவாதி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், தூய்மைவாதி சொல்லலாம். உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார், தூய்மைவாதி சொல்லலாம். உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஷஹீத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்கள் 10 பேர் அஸ்ரத்துல் பஷரா அவர்களை சொல்லுங்கள், தூய்மைவாதி சொல்லுங்கள். சொர்க்கவாதி சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம சொல்லல.